ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் களம் இந்த கோவில். என்னை பொறுத்த வரைக்கும் 1000 லட்சம் கோடி அதிசயங்களில் பரசுராமர் சேத்திரம் ஒன்று. இது ஒரு அதிசயமான கோவில். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு தலைமுறைக்கு தான் திதி கொடுக்க முடியும், அப்பா இருந்தால் பையன் கொடுக்கக்கூடாது, பெண்கள் திதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க சார். திதி கொடுத்துட்டு கூட உள்ளே போய் சாமி பார்க்க முடியாது நம்ம. ஆனால் இங்கே உள்ளேயே திதி கொடுக்க அலோவ் பண்ணுறாங்க. கோவிலுக்குள்ளேயே திதி கொடுக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த மாகாளி அமாவாசை, இந்த அமாவாசைகளில் நான், என்னுடைய 2 குழந்தைகள், என் மனைவி எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து தான் திதி கொடுக்குறோம். முன்னோர்களுக்கு நாராயண பலிதர்ப்பண பூஜை செய்வதற்கு உலகத்திலேயே ஒரு ஏற்ற இடம் அப்படின்னா அது வந்து பரசுராமர் கஷேத்திரம் தான். உலகத்திலேயே ஒரே பரசுராமர் ஆலயம் தான். ஸோ அது வந்து நம்ம கேரளா திருவள்ளத்தில் இருக்கிறது. உண்மை எங்கே இருக்கிறதோ அங்கே தான். தமிழ்நாட்டில் நான் கொடுக்காத கோயிலே கிடையாது. நீங்கள் வந்து ஒருவேளை தீபம் அறியாத கோயில்கள் எல்லாம் என்று வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அவ்வளோ கோயில் கொடுத்துருக்கோம். நான் கேரளாவில் கொடுக்குற ஒரே கோயில் பரசுராமர் கோயில் தான். இதை வந்து கேரளாவில் வந்து ஒரு தமிழனோட பேரை போட்டு ஒரு பத்திரிகை அடிப்பது என்பது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இது மிகப்பெரிய விஷயம். ஆமாம், ஏன்னா அடியன் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த திருவிழாவுக்கு இதையே அழைப்பாக ஏற்று, என் இதய அழைப்பாக ஏற்று அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். 1000 கையோடு இருக்கான் ஒருத்தன், நம்மகிட்ட இருக்கிறது 20 கை தான். அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய பலசாலி, நம்ம போகலாமா அவங்களோட சண்டைக்கு? அங்கே போகும்போது அவன் ஒரே அடியில் தூக்கி பாதாள சிறையை வச்சான். அப்போ ராவணன் எவ்வளோ பெரிய வீரன் பார்த்துங்க. நான் பெரிய வீரன் மாறுதட்டினாலும் சும்மா. இப்போ தான் இவர் ரொம்ப கடுப்பாகி இந்தியா ஃபுல்லாக சுற்றி வந்து 21 தலைமுறை சத்துருக்களை போட்டு தள்ளுறாரு, சத்திரியர்களை கொள்றாரு. அந்த ரத்தத்தெல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல சேர்த்து ஒரு எவ்வளோ பெரிய குளத்தையே உண்டு பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு பேர் தான், அதாவது தன்னையே ஜெயிக்கக்கூடிய வித்தியை பீஷ்மருக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னா இவர் எவ்வளோ தாராள மனசோடு இருந்திருப்பாருன்னு பார்த்துக்க. ஒருவன் தன்னை ஜெயிக்கக்கூடிய ஒரு வித்தையை தன் சீடனுக்கு போதிக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட குருநாதராக இருந்திருக்கணும். இவர் தவம் செய்கிறதுக்காக தன்னுடைய கோடாலியை வீசி எறிஞ்சு அரபிக்கடலில் ஒரு பூமியை உண்டு பண்ணுறார். அதுதான் இப்போ இருக்கிற கேரளா. அதனால தான் கடவுளின் தேசம்னு இருக்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியார் தன்னுடைய தாயாருக்கு வந்து இங்கே திதி கொடுத்துருக்கிறார். அதை பற்றி கிருபானந்த வாரியாரே பேசியிருக்கிறார். அதே போல் நம்முடைய காஞ்சி மகாபெரியவா, ஸோ கிட்டத்தட்ட என்னுடைய பிறந்தநாள் 39ஓட வர்ற அமாவாசை, இப்போது 21ஆம் தேதி அமாவாசையோட 80 அமாவாசைன்னு நினைக்கிறேன். அள்ளி அள்ளி கொடுப்பதில் பரசுராமர், அதாவது கோவம் இருக்கிறவன் தான் சாமி அள்ளி அள்ளி வீசுவான். ஸோ இங்கே பரசுராமர் அள்ளி அள்ளி வீசுகிறார். அதாவது அத்தனை பேர்த்துக்கும் பொருளாதாரம் வேணுமா, கல்யாணம் வேணுமா, பணம் வேணுமா, உடல்நலம் வேணுமா, வச்சுக்கப்போ நல்லா இங்கே வந்து உடனடி ரிசல்ட். எவ்வளோ பேர் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஸோ நீங்களும் இந்த பரசுராமர் ஆலயத்துக்கு வாருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் சந்ததி மகிழ்ச்சியாக இருக்கட்டும். என்னுடைய உயிர் உள்ளவரை பரசுராமரை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, இன்றைக்கி வந்து பரசுராமரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். நிறைய பேர் பரசுராமர் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க. அதே போல் நிறைய பேர் வந்து இங்கே திதி தர்ப்பண காரியங்கள் செஞ்சுருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து வரலான்னு இருக்கிறீங்க. பரசுராமருடைய வரலாறு, இங்கே வந்து என்னெல்லாம் நடந்திருக்கிறது, இப்போது திருவிழா நடக்க போகிறது, அதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நம்மளோட ராமானுஜதாசன் அடியார் அண்ணாமலை அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியன் உங்கள் ராமானுஜதாசன். ஓம் நமோ நாராயணாய. பரசுராமர் கோயிலுக்கு வந்து நம்ம நிறைய பேர்த்த வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் முன்னோர்களுக்கு நாராயண பலிதர்ப்பண பூஜை செய்வதற்கு உலகத்திலேயே ஒரு ஏற்ற இடம் அப்படின்னா அது வந்து பரசுராமர் கஷேத்திரம் தான். உலகத்திலேயே ஒரே பரசுராமர் ஆலயம் தான். ஸோ அது வந்து நம்ம கேரளா திருவள்ளத்தில் இருக்கிறது. நம்மோட நிறைய அன்பர்களும் வந்திருக்கிறாங்க. இதில் வந்து நான் பல விஷயங்களை இங்கே வந்து நான் சொல்லலாம். பரசுராமர்கிட்ட பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. நான் அங்கே பேசும்போது கூட சொல்லுவேன், பல கோடி பேரோட வாழ்க்கையை பரசுராமர் மாற்றியிருக்கார். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு முதலுதவி
ஒரு நிரந்தர தீர்வு இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் பரசுராமர் தான். ஜாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு விஷயமே பரசுராமர் கோயிலில் தான் கொடுப்போம். நேராக திருவனந்தபுரத்தில் போய் திதி கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு. இது இடையில வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் சந்திச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து அதை எப்படி நீங்கள் வந்து தாய் தந்தை இருக்கும்போது திதி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டவங்க இருக்கிறாங்க. இல்லை வந்து நான் நாராயணபடி அங்கே போய் பண்ணி தான் பண்ணோமா, தமிழ்நாட்டில் இடமே இல்லையா அப்படின்னு கேட்டவங்க இருக்கிறாங்க. இதை வந்து தொழில் ரீதியாக என்னை மிரட்டியவர்களெல்லாம் அதில் இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி அவங்களுக்குலாம் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவேன் நான். ஏன் நீங்கள் ஒரு கேஸ் போடுங்க, மீதியெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்ன நபர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த சங்கத்துலேருந்து பேசுகிறோம், அந்த சங்கத்துலேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இங்கே கூட்டமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் நம்ம நிறையா பதில் சொல்லியிருக்கோம். உண்மை எங்கே இருக்கிறதோ அங்கே தான். தமிழ்நாட்டில் நான் கொடுக்காத கோயிலே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வேளை தீபம் அறியாத கோயில்கள் எல்லாம் இன்று வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அவ்வளோ கோயில் கொடுத்துருக்கோம். நான் கேரளாவில் கொடுக்குற ஒரே கோயில் பரசுராமர் கோயில் தான். மீதி எல்லாமே தமிழ்நாடு தான். தமிழ்நாடு, கர்நாடகாவில் ஒரு 2 கோயில் வரும், மீதி எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் போகும்போது இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு அவர் சொன்னாரா, அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்ட கோயில் அர்ச்சகர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கோயில்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களாம் சிறப்பாக இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு எங்கே பிரச்சனை ஆரம்பமாகிறது அப்படின்னா, அவன் வந்து தன் முன்னோர்களை மறக்கும்போது தான் அவனுடைய பிரச்சனையே ஆரம்பமாகிறது. நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர்கள், என்னுடைய தாய் தந்தையர் இந்த பூமிக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்னோட தாத்தா பாட்டி என்னுடைய தாய் தந்தையர் இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம வழி வழியாக நம்ம மூதாதையர்கள் வழியாகத்தான் இந்த பூமிக்கு வர்றோம். வந்தவுடனே நம்ம வந்து அவங்கள மறந்துடுறோம். எத்தனை பேருக்கு டக்குன்னு உங்கள் அப்பாவுடைய திதி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு 10 வருஷம் கழித்து கேட்டால் டக்குன்னு யாருக்கெல்லாம் அப்பாவோட திதி ஞாபகத்துக்கு வருது. சில பேர் வந்து உங்கள் அப்பாவுடைய இறந்த தேதி சொல்லுங்கள், உங்கள் அம்மாவுடைய இறந்த தேதி சொல்லுங்கள் அப்படின்னா கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட நினைவு வச்சுக்க முடியாத அளவுக்கு தாய் தந்தையர் நம்மளை வளர்த்துட்டாங்க. சில பேர் வந்து உங்கள் தாத்தா பாட்டியோட திதி சொல்லுங்கள் அப்படின்னா தெரியாதுங்களே அப்படின்னு. நம்ம வந்து பரசுராமர் கோயிலில் திதி கொடுக்கும்போது கூட என்ன சொல்லுவோம்னா, தெரியலனா ஜென்ம திதி நினச்சிங்க, நட்சத்திரம் தெரியலனா பரசுராமருடைய நட்சத்திரம் திருவோணம்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். ஆனால் இது வந்து ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயம். என்னுடைய தாத்தா, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா அவர்கள் வந்து இந்த பூமியை விட்டு போன தேதி கூட தெரியாத ஒரு மகனாக வாழ்வதற்கு வாழாமலேயே போய் விடலாமே, அப்படின்னா போய் அவங்கள மறந்துற அளவுக்கு. எங்கள் அப்பா வந்து எனக்காக கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறார், என்னை படிக்க வச்சார், எனக்கு சாப்பாடு போட்டார், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார், கல்யாணம் பண்ணி வச்சார். எல்லாம் பண்ணி வச்ச அப்பாவை திதி கேட்டால் தெரியல. எனக்கு தெரிஞ்சு 90% பேர் சொன்ன பதில் இது. என்ன திதி, என்ன டேட்டு அப்படின்னா தெரியலிங்க அப்படின்னு சொல்கிறது. தயவு செஞ்சு அதெல்லாம் மறக்காதீங்க. அதெல்லாம் உங்கள் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னா காலங்காலமாக திதி கொடுக்கும் ஒரு நிகழ்வு எத்தனை ஆயிரம் வருடமாக பரசுராமர் தன் தாயாருக்கு எந்த யுகத்தில் திதி கொடுத்தார். இப்போ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பரசுராமர் கோயிலில் திதி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நம்மளும் தமிழ்நாட்டில் இந்த தீர்த்திருப்பண காரியங்களை, பரசுராமர் கோயிலில் இந்த தீர்த்திருப்பண காரியங்களை அவ்வளோ எளிமையாக அவ்வளோ சிறப்பாக வந்து நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, ஒன்றே ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, நாம் வந்த சந்ததி அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நீங்கள் அதை எப்போ மறக்கிறோமோ அங்கே தான் பிரச்சனை வருது. ஒரு மனிதனுக்கு வந்து நீங்கள் வந்து சில பேர்த்துக்கு வந்து சனி திசை நடக்கும், ராகு திசை நடக்கும், கேது திசை நடக்கும், எல்லாமே நடக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வாழ்க்கை போயிட்டுருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த காரியங்களை எல்லாம் மிக சரியாக செய்வார்கள். நம்ம முன்னோர்களுக்கு எப்போ உணவு கொடுக்கணும், திதி கொடுக்குறதே அவங்களுக்கு உணவு கொடுக்குறதானே, அந்த உணவு கொடுக்குறத செய்யுங்க. இப்போது நான் எந்த நாட்டுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் அமாவாசை வரா மாதிரி இருந்தால் இப்போ நேரம் இங்கே தான் வர்றேன். இப்போ அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா நான் மலேசியா போகிறோம், நேராக இங்கே தான் வர்றோம், திதி கொடுக்கறதுக்கு இங்கே தான் வர்றோம். இல்லைனா அந்த நாள் அமாவாசை முடிச்சுட்டு இங்கே திருவனந்தபுரத்தில் ஃப்ளைட் ஏறி அடுத்த நாட்டுக்கு போகிற மாதிரியே பிளான் பண்ணுவோம். எத்தனை வேலைகள் இருந்தாலும் மகா சிவராத்திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை வரவாங்கி என் தாயார் பெற்றெடுத்த கோயிலில் முதல் நாள் விசேஷம். முதல் நாள் விசேஷம் முடிச்சுட்டு நைட்டு 11 மணி ஆகிட்டு அங்கே விசேஷம் முடிச்சுட்டு அங்கேருந்து அடித்து பிடிச்சி காலையில் திதி கொடுக்குறதுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அதை வந்து நான் ஒரு நாள் கூட அதை மிஸ் பண்ணதே கிடையாது. இன்னொன்று மகா சிவராத்திரி என்னுடைய குருநாதர் தம்பிரான் சிவாக்கியோட குரு பூஜை அன்னைக்கு தான். காலையில் குரு பூஜை வச்சுட்டு சாயந்தரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் இங்கே பரசுராமர் ஆலயத்துக்கு வருகிறேன். நம்ம இந்த கோயிலுக்கு வரும்போது சாமி, நான் வந்து முதல்ல இந்த கோயிலுக்கு வரும்பொழுது ரொம்ப மனிதர்கள் ரொம்ப குறைவு. அன்றைக்கி வந்து தமிழ்காரங்களாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய டர்ன் ஓவர். கேரளாவிலே 2வது இடத்துக்கு இன்றைக்கி பரசுராமர் ஆலயம் வந்திருக்கிறது. சபரிமலைக்கு அப்புறம் 2வது இடத்துக்கு பரசுராமர் ஆலயம் வந்திருக்கிறது. மக்கள் அவ்வளோ பேர் இங்கே வர்றாங்க. இப்போ மாகாலய பட்சத்தெல்லாம் பார்க்குறோம், தினசரி மக்கள் வருகிறார்கள். ஸோ அமாவாசை இன்னும் கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னென்னா, இங்கே வந்துட்டு போனால் அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகுது. கல்யாணம் ஆகணுமா, வேலை கிடைக்கலையா, நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா,
வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா, கடன் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, இது எல்லாமே இங்கே வந்து சால்வ் ஆகுது. காரணம் என்னென்னா, இங்கே வரும்பொழுது யார் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் சந்தோஷப்படுறாங்க. உங்கள் முன்னோர்கள் சந்தோஷப்படும் பொழுது நீங்கள் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இப்போது எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், என்ன பண்ணுவார்? மகனுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்போமே அப்படின்னு கொடுப்பார்ல. கொடுப்பார். இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக, இப்போ எனக்கு ஏதோ பெருசாக விஷயம் நடக்குது, எனக்கு வந்து பெருசாக யாரோ ஒருத்தர் எனக்கு ஏதோ நல்லது பண்ணுறாங்க, அன்றைக்கி வந்து என் பையனுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்போம்ல. ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போவோம், ஒரு சாப்பிட்றக்கு வாங்கி கொடுப்போம், ஒரு பொம்மை வாங்கி கொடுப்போம், ஏதோ ஒரு சட்டை எடுத்து கொடுப்போம். ஒரு நல்ல நாளில் தீபாவளி, பொங்கல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் செலவெல்லாம் பார்க்காம நம்ம குழந்தைகளுக்கு செய்கிறோம்ல. ஏன்னா அவர்கள் நம் குழந்தைகள். அதே போல் தான் முன்னோர்களுக்கு நாம் குழந்தைகள். நமக்கு வேணால் வயசாகிட்டே போகலாம், நமக்கு 7 வயசானாலும் எங்கள் அப்பாவுக்கு நம்ம புள்ள தானே, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதனால் என் தந்தையார் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறார். என் தந்தையார் வந்து என்னுடைய தாத்தா மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறார். என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர்கள் என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறார்கள். என்னை மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும்னா என்னை சுற்றியெல்லாம் நல்லது நடக்கணுமா? ஆமாம். அப்போது நல்லது நடக்கும்போது நம்ம இப்போது என்னுடைய பேரன் எனக்கு உணவு கொடுக்குறான். இவ்வளோ நாளாக உணவே கொடுக்காமல் இருந்தவன் ரொம்ப நாள் நம்ம பித்ருக்கள்லாம் பசியோடு இருக்காங்க. நீங்கள் பரசுராமர் சேத்திரத்துக்கு வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்குறீங்க. அந்த பித்ருக்கள் எல்லாம் இப்போ 10 நாள் பட்னியாக கிடக்குறீங்க சாமி. 10 நாள் நீங்கள் பட்னியாக கிடக்குறீங்கண்ணே. இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு திருப்தியாக ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்து என்ன நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். அடுத்த விஷயம் என்ன வேணும்னு கேட்போம் இல்லையா? ஆமாம். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, ரொம்ப பசிக்குது. அப்போ போய் ஐயோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நான் வந்து அங்கே போகணும், இல்லை நான் என் பிஸ்னஸை கவனிக்கணும், நான் வீடியோ எடுக்கணும், ஏதாவது இருக்குமா? பசி வந்தால் 10ம் பறந்து போகும் அப்படின்னா எல்லாமே பறந்து போயிடும். அப்போதைக்கு இந்த பசி மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்போ நம்ம பித்ருக்கள் அங்கே பசியோடு இருக்க நம்மை சோதிக்க ஆரம்பிக்கிறார்கள். எதையாவது ஒன்று பண்ணி இவன் போய் நமக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டானா? நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, இவன் ஏதாவது ஒன்று நம்மளை பார்த்துக்க மாட்டானா? இப்போ வந்து மாதம் அமாவாசை என்று உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். உங்கள் தந்தையார் அவருடைய இறந்த திதி என்று உங்கள் வீட்டுக்கு வருகிறார். வருஷத்துக்கு ஒரு முறை உங்களை தேடி வர்றார். அந்த நேரத்தில் நான் உட்காந்து சாப்பிட்றேன், டிவி பார்க்குறேன், வேலைக்கு போகிறேன், திரும்பி வர்றேன், சாப்பிட்றேன், என் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, திரும்பி வர்றாங்க, என் மனைவி வீட்டில் சமைக்கிறேன், நாங்கள் சாப்பிட்டு அவர் திதியவே மறந்துடுறோம். அமாவாசை அன்னைக்கு அதெல்லாம் நம்ம எதுவும் கண்டுக்கிறதே இல்லை. பல பேர்த்துக்கு அமாவாசைன்னே தெரியறது இல்லை. நான்வெஜ் எடுத்து செய்கிறது. அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னு நேரம் யோசிக்கிறாங்களா என்ன? போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சமைக்கிறது, அமாவாசையிலே நான்வெஜ் செஞ்சு படையல் போடுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம அறியாமல் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம பித்ருக்கள் என்ன பண்ணுறாங்க? நான் இங்கே பசியோடு கிடக்கிறேனே, என் பேரன் எனக்கு எதாவது செஞ்சிட மாட்டானா, என் மகன் எனக்கு எதாவது செஞ்சிட மாட்டானா, என் தம்பி எனக்கு எதாவது செஞ்சிட மாட்டானா, எங்கள் அண்ணன் எனக்கு எதாவது செஞ்சிட மாட்டானா, இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுகளும் இயங்கும். நேராக நீங்கள் பரசுராமர் சேத்திரத்துக்கு வந்து உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா முன்னோர்கள் இப்போ சாப்பிட்டாச்சு, திருப்தியாக இருக்காங்க. அப்போ திருப்தியாக இருக்கும்போது அடுத்து அவங்க என்ன நினைப்பாங்க? உனக்கு என்னடா வேணும்? அடுத்து நாம் கேட்டது கிடைக்கும், உனக்கு என்ன வேணும்? அடுத்து இல்லைங்க என் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது, எனக்கு என் பையன் வந்து வேலைக்கு போகாமல் இருக்கான், என் பையன் சரியாக படிக்காமல் இருக்கான், இல்லை என்னுடைய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை, என்னுடைய கணவருக்கு உடல்நலம் சரியில்லை. அந்த மாதிரி அடுத்து இருக்கிற பிரச்சனைக்கு யார் தீர்வு கொடுப்பார்களோ அவர்களை நோக்கி நகர்த்துவார்கள். மருந்து வேலூரில் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏதோ ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்தில் யாரோ ஒருத்தர் இந்த வியாதிக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கிறார். காற்றிலிருந்து அந்த தகவல் நமக்கு வந்து சேரும். காற்றோடு நம் முன்னோர்கள் கலந்து நமக்கு அந்த தகவலை கொண்டு வந்து நம்மிடம் சேர்த்து விடுவார்கள். எனக்கு தேவையான ஒன்று எங்கோ இருக்கிறது அப்படின்னா அந்த தகவலை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது, என்னையும் இன்னொருத்தரையும் கனெக்ட் பண்ணுற வேலையை என் முன்னோர்கள் செய்து கொள்கிறார். இயற்கையாக அதை வந்து பண்ணுறாங்க. அதே போல் எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், என்னுடைய குலதெய்வம், என்னுடைய முன்னோர்கள், அவர்களை தாண்டித்தான் நான் வந்து என்ன தொடணும். ஆனால் இப்போ எனக்கு வந்து என் குலதெய்வமும் எனக்கு அவசரமாக இல்லை, என் முன்னோர்களும் எனக்கு அவசரமாக இல்லைன்னா எல்லா ஆபத்தும் வரதான் செய்யும். நேருக்கு நேரம் அந்த ஆபத்து என்ன வந்து தாக்குது இல்லையா? இப்போது நான் ஒரு போர்க்களத்தில் நிற்கிறேன், எனக்கு முன்னாடி 2 வீரர்கள் கேடயம் வைத்து கொண்டு நிற்கிறார்கள் அப்படின்னா அவங்கள தாண்டி தானே என்ன வந்து தாக்க முடியும். அதில் ஒரு கேடயம் குலதெய்வமாகவும் இன்னொரு கேடயம் பரசுராமரமாக இருக்கும் பொழுது நீங்கள் யார் வந்து என்னை தாக்கிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள், மற்ற எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அதை தாண்டி எனக்கு நன்மை தான் நடக்கும். ஏன்னா நான் ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நான் எனக்கெல்லாம் வந்து அதாவது என்னை கேட்பாங்க, ஏங்க உங்களுக்கும் பிரச்சனைகள்லாம் வருது, உடம்பு சரியில்லாமல் போகுது, எல்லாத்தையும் பரசுராமர் பார்த்துக்குவார்.
ஒரு பக்கம் என்னுடைய முன்னோர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னுடைய குலதெய்வம் இருக்குது, ஒரு பக்கம் பரசுராமர் நிற்கிறார், இன்னொரு பக்கம் நான் வணங்கக்கூடிய சிவபெருமான் நிற்கிறார். 4 பேர் 4 பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, நடுவில் நான் நிற்கிறேன். எனக்கு இதில் என்ன போகுது? எந்த பக்கம் இருந்து அம்பு வந்தாலும் இந்த 4 பேரும் பார்த்துக்க போகிறாங்க. இதில் எனக்கு தான் வருத்தப்பட வேண்டியதாக தான் இருக்கா? இல்லை, நான் எதுக்குமே வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு இவங்க 4 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்போ முன்னோர்களை வணங்கினால்தான் அங்கே குலதெய்வம் வந்து நமக்காக வேலை செய்யும். இப்போ நல்லா கவனிங்கன்னா, இப்போது எனக்கு தேவையில்லாத ஒரு தகவல் வருது. எப்படி வருதுன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ லாபம் வரும், இங்கே போய் பணம் போட்டால் எவ்வளோ வரும். எல்லோருக்குமே அறிவு இருக்கிறது, எல்லோருமே அதை சோதிச்சு பார்க்குறோம். ஆனால் 50% மக்கள் எதையோ நம்பி தன்னுடைய பொருளாதாரத்தை போய் இழந்திருக்காங்க. ஏமாந்து போகிறது நடந்துக்கிட்டே இருக்கும். சீட்டு கம்பெனியில் பணம் போடுறாங்க, போய் ஒரு இடத்த வாங்கி பிரச்சனைகளை மாட்டுறாங்க, யாரையா நம்பி பணம் கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட போய் அந்த பணம் லாக் ஆகிடுது. ஆனால் எல்லாருமே நம்பி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு பணத்தை கொண்டே போட்டிருப்பாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு போயிருப்பாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க. எல்லாமே யாராவது நான் வந்து கெட்டு போயிடுவேன், இந்த பணம் எனக்கு திரும்பி வராது, நான் வந்து இந்த பணத்தை இழக்க போகிறேன், நான் கொண்டே ஆற்றுல போடுறேன் அப்படி நினச்சா யாராவது போயிருப்பாங்க? இல்லை, அப்படிலாம் யாரும் போயிருக்க மாட்டாங்க. இதிலிருந்து என் வாழ்க்கை மாறப்போகிறது, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக மாறுறேன்னு போய் அதில் போய் மாட்டிக்கிட்டு தன் வாழ்நாளை இழந்தவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு ஆசிரியர் 60 வயசு வரைக்கும் வேலை செய்கிறார், ரிட்டையர் ஆகிறார், வந்த பணத்தை பூரா மொத்தமாக இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறான், அவன் தூக்கிட்டு ஓடிடுறான், திரும்பவும் ஒரு இடத்துக்கு கணக்கு எழுதுறதுக்கு போகிறார், வாட்ச்மேனாக போகிறார், ஆரம்பித்த இடத்துக்கே போய் நிற்கிறார். இந்த மாதிரி எத்தனையோ காவல்துறையை சேர்ந்தவர்கள், எத்தனையோ ஆசிரியர்கள், எத்தனையோ துறையை சார்ந்தவர்கள் அதாவது இந்த அரசு அதிகாரிகளை கொள்ளையடிப்பதற்கென்றே ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது சாமானிய மக்கள் ரொம்ப எளிமையாக அந்த வலையில் விழுந்துடுறாங்க. எத்தனையோ ஸ்கேம்ஸ், நம்ம வந்து நம்பவே முடியாத பல ஸ்கேம் வந்து உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து யதார்த்தமான நாடுகளை முன்னோர்கள் நமக்கு கொடுக்குற தண்டனை. இப்போது அந்த தகவல் ஏன் எனக்கு வரணும்? இல்லை, வரும்பொழுது எனக்கு ஏன் தோணணும் அதில் பண்ணணும்னு? எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது, நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் இந்த பாரு, இன்றைக்கி வந்து ஆண்டாள் கோயிலில் இன்றைக்கி வந்து புஷ்பாலங்காரம் நடந்தது, மதுரையில் வந்து இன்றைக்கி பிட்டுக்கு மண் சுமந்த அந்த நிகழ்வு நடந்தது. இந்த மாதிரி நல்ல தகவல்லாம் எனக்கு வரலாம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் போய் எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றது, நல்ல நண்பர்கள் சேர்க்கை, நல்ல குடும்பத்துக்கு சேர்க்கை, நல்ல தொழிலாளர்கள் சேர்க்கை, என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எனக்காக பாடுபடுவது, எனக்காக உழைப்பது, எனக்கு நன்மையாக சிந்திப்பது. ஏன் இப்படிலாம் நடக்கலை அப்படின்னா, அங்கே இந்த 4 பேர் இல்லை. இந்த 4 பேர் இருந்தாங்கன்னா வரும்போதே ஃபில்டர் பண்ணிடுவாங்க. டேய் பார், நம்ம பையனை தேடி ஒருத்தன் வர்றான் பார், வரும்போது அவனை வாசல்லே கெட் அவுட், தம்பி உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ போயிட்டு வரலாம் இல்லையா? இந்த 4 பேர் அங்கே என்ன சொல்லுவாங்க, ஃபில்டர் பண்ணி, தம்பி உனக்கு இங்கே வேலை கிடையாது, நீ போயிட்டு வரலாம், நீ வேறு யாரையா போய் ஏமாற்றிக்க, பையன் நம்ம பாதுகாப்பில் இருக்கிறான், வேலை முடிஞ்சு போச்சு. நமக்கு வர ஆபத்தை திசை திருப்பி விட்டுறாங்க. அதே போல் எனக்கு யாருமே பாதுகாப்பு இல்லை, நான் தனிமரமாக நிற்கிறேன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பவுன் போட்டு நான் போய் தனியாக நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்னா எவனோ வந்து திருடிட்டு போகிறான். இன்றைக்கி நிலைமையில் 10 பவுன்னா தூக்கிடுவாங்க, சரிங்களா? ஈஸியாக தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் அதே 10 பவுனோடு இருக்கேன், என்னை சுற்றி 4 பாடி கார்டு நிற்கிறான்னா சாமானியமாக ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்துடுவானா? ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து கையில் வந்து ஆயுதம் வச்சிருக்கிறாரு, குலதெய்வம் வந்து கையில் ஒரு அருவாள் வச்சிருக்கு, பக்கத்தில் சிவபெருமான் ஒரு சூலாயுதம் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த என்னுடைய முன்னோர்கள் பக்கத்தில் 2 ஆயுதத்தோடு நிற்கிறாங்க, 4 பேர் ஆயுதத்தோடு நிற்கும் போது நடுவில் இருக்கிற எங்கிட்ட வந்து ஏதாவது பிடிங்கிட்டா போகிறாங்க? ஒன்றும் இல்லை இல்லையா? அப்போது எத்தனை பேர் நல்லபடியாக அரசியலில் இருந்தவர்கள் அரசியல் ஏமாற்றப்பட்டு வெளியே வந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் துரோகத்தை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் குடும்ப உறுப்பினர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் வந்து தொழில் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து நகை வாங்கி கொடுக்குறோம். இப்போ முந்தானத்து ஒரு ஸ்கேம்னு நான் என்னால் நம்பவே முடியல. எப்படின்னா, உங்களுக்கு வந்து தங்கம் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லி செம்பு நகையில் மேலே தங்க மலாம் பூசி 1 பவுன் 2 பவுன் இல்லைன்னா 650 பவுன் ஏமாத்திருக்கான் ஒருத்தன். 650 பவுனுங்கிறது இன்னைக்கு பவுனோட விலை என்னன்னா, பவுன் 1 லட்சத்துக்கு வந்துருச்சு. சரிங்களா? இது இப்படி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து கேள்விப்படும்போது எப்படிலாம் புதுசாக கிளம்புறீங்க? அப்போ இதெல்லாம் எங்கு வருகிறது அப்படின்னா, எனக்கு பாதுகாப்பாக இந்த 4 பேரும் இல்லை. அப்போ பாதுகாப்பு நாமளே உதாசீனப்படுத்திட்டோம். பாதுகாப்பை நம்ம வந்து உதாசீனப்படுத்திக்கிறோம். அப்போ நம் முன்னோர்கள் அங்கே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு தான் பரசுராமர் கஷேத்திரத்துக்கு வர்றீங்க. ஸோ இப்போ மாகாளயபட்சம் போய்கொண்டிருக்கிறது. மாகாளயபட்சம் முடிந்தவுடன் 21/10 30/10 வரைக்கும் திருவிழா நடக்க இருக்கிறது. ஸோ இந்த திருவிழாவில் அன்னதானத்தில் நீங்கள் எல்லோரும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். உங்களால் முடிந்த சிறு தொகையை நீங்கள் வந்து வழங்கலாம். ஒரு 10 நாள் வந்து உற்சவம் நடக்கும்.
எப்படி ஆடி பூரம் அங்கே வந்து நடக்கிறதோ அதே போல் பரசுராமர் கோயில்லையும் ரொம்ப திருவிழா திருச்சூர் பூரம் மாதிரி சிறப்பாக யானைகள் வரவழைக்கப்பட்டு 10 நாளைக்கும் அன்னதானம் நடக்கிறது. அந்த 10 நாள் அன்னதானத்தில் ஒரு 2 நாள் அன்னதானம் நாமே ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000 பேர் சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்குண்டான தொகையெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம். அதில் வந்து நிறைய விசேஷங்கள்லாம் நடக்கும் சாயந்தர நேரத்தில். ஒவ்வொரு நாளும் சாயந்தர விசேஷம் நடக்கும். அதில் 29ஆம் தேதி நடக்கிற விசேஷத்துக்கு இந்த மேலும் இந்த அலங்கார இது ஊர்திகள் இதெல்லாம் வந்து நம்மளே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷம். 29ஆம் தேதி நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு காய்கறி வாங்கி கொடுத்துட்றோம். நம்மளே தனியாக அன்னதானம் பண்ணுறோம். அது இல்லாமல் இங்கே அன்னதானம் செய்பவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து உதவி பண்ணுறோம். ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து போகிறோம், நம்மளை எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் வந்து டொனேஷன் கேட்குறாங்க. ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. ஆமாம், அப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். கோவிலில் வந்து கடந்த ஆண்டு கொடியேற்றத்துக்கு தம்பிரான் ரிஷபானந்தர் அப்படின்னு நம்ம பேரை போட்டு பத்திரிகை எடுத்திருந்தார்கள். இதை வந்து கேரளாவில் வந்து ஒரு தமிழனோட பேரை போட்டு ஒரு பத்திரிகை அடிப்பது என்பது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இது மிகப்பெரிய விஷயம் சார். ஆமாம், ஏன்னா அடியன் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஒரு அமைச்சர் கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க கிடையாது. இந்த கோயிலுக்கு வந்து போகிறதுல எல்லோரை போல நானும் ஒரு சாதாரணமானவன் தான். ஸோ கொடியேற்றத்துக்கு பத்திரிகை போட்டிருந்தாங்க. அதே போல் திருவிழாவுக்கு வந்து நம்ம கலந்துக்கிட்டோம். போன வருஷம் சிறப்பு அழைப்பாளரை நம்மளை கூப்பிட்டு நமக்கெல்லாம் சிறப்புகள்லாம் செஞ்சாங்க. இந்த வருடம் இந்த திருவிழாவுக்காக 27/10, 28/10, 29/10, 30/10 இந்த 4 நாட்களும் இங்கேயே தங்கி இந்த திருவிழா வந்து நம்ம சிறப்பாக நடத்த போகிறோம். இப்போ பரசுராமர்கிட்ட வந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கலாம் நம்ம பார்த்துட்டோம். பரசுராமருடைய வரலாறை வந்து அண்ணாதுரைகிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பரசுராமர் கர்ணன் படத்தில் நான் பார்த்த பரசுராமர். கர்ணனுக்கு குருநாதராக வருவார். அதே போல் நிறைய விஷயங்கள் வந்து நான் பரசுராமரை பற்றி நிறைய தேடி படித்து தெரிந்து கொண்டேன். அதில் அண்ணன் வந்து எனக்கு நிறைய சொல்லியிருக்கார். அவர் எனக்கு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறத விட அவரே உங்களுக்கு சொன்னார்னா இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த திருவிழாவுக்கு இதையே அழைப்பாக ஏற்று என் இதய அழைப்பாக ஏற்று அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டுமென உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். சுவாமி, இப்போ பரசுராமருடைய வரலாறு, அதாவது அவர் யாருடைய மகன், என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கிருதிக காலம் இவர் வந்து 6வது அவதாரம், திருமாலுடைய 6வது அவதாரம், தசாவதாரங்கள்ல 6வது அவதாரம். இவருக்கு முன்ன வாமனன், பிற்பாடு ராமன். இது எப்படின்னா என்ன அவதாரங்கிறத பற்றி சொல்லிடுவோம். எப்படின்னா கொல்ல மனிதன் வாமனன். அவர் வந்து மனுஷ லிஸ்ட்டில் வரமாட்டார். நம்ம சொல்ல முடியல 2003 கொள்ளர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற அவதாரம் வாமனன். அதுக்கு அடுத்தது ஒரு காட்டு மனிதனாக ரொம்ப கோபமாகவே தெரிகிற மாதிரி ஒரு மனிதனாக, ஒரு 80% மனிதனாக வாழ்ந்தவர் பரசுராமர். பூரண மனிதனாக வாழ்ந்தவர் ராமன். அப்போ இந்த கொல்ல மனுஷனுக்கும் இந்த பூரண மனுஷனுக்கும் சென்ட்ரல் வந்த அவதாரம் ஆவேச அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாங்க. 6வது அவதாரம். இவர் எப்படின்னா சந்திர வம்சத்தில் காதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாராஜா இருக்கார். இவருக்கு சத்தியவதின்னு ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப அழகான பொண்ணு. பிருகு வம்சத்தில் பிருகுவுடைய மகன் ரிஷிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ராஜாவை போய் கேட்குறாரு. இவர் முனிவர், அந்த பொண்ணு இளவரசி. எப்படா இந்த முனிவருக்கு இந்த பொண்ணை கொடுக்குறது அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கிறார். சரி, ஏதாவது கண்டிஷன் போட்டோம்னா பண்ண முடியாமல் போயிட்டா, ஏன்னா நேரடியாக சொன்னால் சாபம் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு ஏதாவது கண்டிஷன் போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காது மட்டும் பச்சை கலரில் இருக்கிற மாதிரி ஒரு 1000 குதிரை வேணும் எனக்கு, அது கொடுத்தீங்கன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க. இவர் சன்னியாசி இவன் எங்கே போய் கொண்டு வந்து கொடுக்க போகிறான் இவர் நினச்சிட்டார். இவர் உடனே வருணதேவனை பூஜித்து அவர் மூலிமா 1000 குதிரையை கொண்டு வந்து கொடுத்தார். இதனால் வம்பா இருக்குது, எப்படி கொடுத்துட்டாரு. சரி, இதுக்கு மேலே நம்ம முரண்டு பிடிச்சோம்னா நமக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இவர் ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆகிறது. இவருக்கு இந்த காதிக்கு ஆண் வாரிசு கிடையாது, ஒரு சத்தியவதி மட்டும்தான் பொண்ணு. இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ என்னென்னா இந்த பொண்ணு குழந்தைக்காக அவர் ஒரு பாயசம் ஒன்று ரெடி பண்ணுறார். இவருக்கு தெரிஞ்ச, இவர் முனிவர் மகன் இல்லையா, அந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு பாயசம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கும் பையன் ஆண் வாரிசில் எனக்கு ஒரு தம்பி வேணும், அப்போ 2 பேர்த்துக்கும் 2 பாயசம் நேற்று பாயசத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்களா, பாயசம் இப்படிலாம் லிங்க் ஆகுது. சாமி இங்கே 5-6 நாள் 10 நாளாக இருக்கிறோம், 10 நாளாக பாயசமாக குடிச்சு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ். அதுக்கு நீ இப்படி அடமாக வாங்கி சாப்பிட்டு இருக்கணும் சாமி, என்ன கட்டுப்பேற்றுற மாதிரி இப்படி பாயசமாக சாமி டார்ச்சர் பண்ணி குடிச்சு டார்ச்சர் பண்ணுறாரு. இந்த பாயசம் அப்போ இருந்தே இருந்திருக்கு. இது ஏதோ உயிர்ச்சத்து நிரம்பினது பாயசம், அது முறைப்படி தயாரிக்கிறதா இருக்குது. அந்த பாயசம் 2 ரெடி பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இவங்க முனிவர்கள், அவங்க சத்திரிய ராஜா. இப்போ நமக்கு சாத்வீகமான நாணமுள்ள ஒரு குழந்தையும் அவங்களுக்கு வீரமும் பராக்கிரமும் உள்ள ஒரு குழந்தையும் வேணும்னு 2 ரெடி பண்ணி ஒய்ஃபிட்ட கொடுத்துட்டு இவர் நதிக்கு போயிட்டார். இப்போ அம்மாவும் மகளும் என்ன பண்ணிட்டாங்க, மாற்றி சாப்பிட்டாங்க.
அம்மா மகள் குடிக்க வேண்டிய அம்மாவும் அம்மா குடிக்க வேண்டிய பாயாசத்தை மகளும் குடிச்சு. அவர் வந்து சொல்லும்போது இப்படி பாத்திரம் மாறி இருக்கு, என்னென்னு கேட்டு இப்படி இதை தான் குடிச்சோன்னே, ஆஹா இப்படி நான் இது பண்ணி வச்சுருந்தேனே அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுனா, சரி ஓகே அங்கே ராஜா வீட்டில் எப்படி குழந்தை பிறந்தாலும் ஓகே, நமக்கு இப்படி வீரியமான ஒரு மகன் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த மகனை அந்த வரப்போகிற மகனோடு மகனுக்கு பிறக்கிற மாதிரி பேரனா பிறக்கிற மாதிரி அதை ஏதோ மந்திரபூர்வமாக மாற்றிட்டார். அப்போ இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் ஆதி காலத்தில் இருந்திருக்கு. மகன் இப்படி பிறக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணுறாங்க. அந்த மகன் இப்போ வேணால் பேரனா பிறக்கட்டுங்கிற முடிவு பண்ணுற அளவுக்கு அவங்க சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, விஞ்ஞானம் அப்போ வாழ்ந்திருக்கு. அப்புறம் இவங்களுக்கு பிறந்தவர் தான் ஜமதக்கினி முனிவர். இந்த ஜமதக்கினி முனிவர் ரேணு அப்படிங்கிற ஒரு முனிவரோட மகள் ரேணுகாதேவி கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த 2 பேர்த்துக்கும் ஃபஸ்ட்டு 4 ஆண் குழந்தை பிறகு வசுதனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் 5ஆவதாக ஒரு குழந்தை பிறகு. இந்த குழந்தைக்காக இவங்க சிவருமானை நோக்கி தவம் இருக்காங்க. அவர் அருளால் இந்த குழந்தை பிறகு. இந்த குழந்தைக்கு பார்க்கவராமன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பிருகு வம்சத்தில் வந்தவர் அப்படிங்கிறனால பார்க்கவராமன் பேர். அப்புறம் இந்த குழந்தை வளர்ந்து பெருசாகிறது, சிவபெருமானை நோக்கி எல்லா வித்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது சிவபெருமானையும் நோக்கி தவம் இருக்கிறது. இப்போ நல்லா பாருங்கள், சைவ வைஷ்ணவ சண்டையெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த பரசுராமர் திருமாலோட அவதாரம். இவர் யாரை நோக்கி தவம் இருந்தார்? சிவபெருமான் நோக்கி தவம். அவங்களுக்குள்ளாரெல்லாம் பேதம் கிடையாது. அப்புறம் சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு, என்ன வேணுங்கிறாரு, இதெல்லாம் இந்த சக்தியெல்லாம் வேணும்னு வாங்கிக்கிட்டு எல்லாம் பண்ணும்போது எனக்கு அந்த பூர்ண பலம் இருக்காது, நீங்களே சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறாரு சிவபெருமானை. சரி ஓகே, இந்த மாதிரி ஏற்கனவே என்ன டெஸ்ட் பண்ணுவான், நிறையா பேர் என் தலையிலே கை வச்ச பாட்டிலாம் இருக்கிறான், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், நம்மளால வர கொடுத்து சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, நீ முடிவுரூபத்தில் வந்து ஒன்று டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு அந்த கொடுத்த ஆயுதங்கள்லாம் இப்படி கரெக்டாக பிரயோகம் பண்ணுறாரான்னு சொல்லி 2 பேரும் டெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் நல்லா சிவபெருமானை எடுத்து சட்டப்படுறார். சிவபெருமான் நெத்தியில் ஒரு வெட்டை ஓட்டுறாரு இந்த கோடலில். சிவபெருமான் நிறைய அஸ்திரம் சஸ்திரம் ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அதை அவங்களும் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கோடலி ஒன்று கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுக்கு வித்யுதாபின்னு பேர். அதனால தான் அந்த கோடலிக்கு பரசுன்னு பேர். அதனால பார்க்கவராமன் பரசுராமர் ஆகிட்டார். அந்த கோடலினால தான் பரசுராமன் பேர். அவர் ஒரிஜினல் பேர் பார்க்கவராமன், பிருகுவம்சத்தில் வந்ததுனால. இப்போ இந்த டெஸ்ட் பண்ணும்போது சிவபெருமானை எடுத்து கொஞ்சமும் பயம் இல்லாமல் துணிச்சலாக அடித்து அந்த அவர் வச்சிருக்கிற திரைச்சோலை நம்ம மேலே பற்றக்கூடாது, நெத்தியிலே ஒரு வெட்டுப்பட்டுறாரு. அது சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கிறாரு. அதனால கண்டபரசுன்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. நெத்தியில் வெட்டு சிவபெருமானுக்கு இருக்கிற பல ஆயிரம் பேர்களில் கண்டபரசுன்னு ஒரு பேர் அவருக்கு சிவபெருமானுக்கு. இது பரசுராமர்னால அடி வாங்கினதுனால. அப்புறம் ஓகே நீ திறமையாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்து சிவபெருமான் போயிட்டார். இப்படி வாழ்ந்துட்டுருக்கார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதே காலகட்டத்தில் கேகய நாட்டில் கிருதவேரின்னு ஒரு அரசர் இருக்கார். இவருக்கு சுனந்தான்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு. அது என்னென்னா, அப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஆர்டிஸ்ட் குழந்தைகள் புராண காலத்தில் இருந்திருக்காங்கன்னு 2 கையும் இல்லாமல் ஒரு குழந்தை வந்தது. அந்த குழந்தை புத்தாலியான குழந்தை ஒரு 4-5 வயசுலேயே தத்தாத்திரேயர் நோக்கி தவம் இருந்து 2 கை இல்லாமல் தான் நான் பிறந்தேன், எனக்கு 1000 கை வேணும்னு சொல்லி தத்தாத்திரேயர்கிட்டே வேண்டிய வரமாகி 1000 கையோட பெரிய பலசாலி ஆயார். அவன் தான் கார்த்தவீரிய அர்ஜுனன். சகஸ்ர அஸ்தினா அர்ஜுனன். சகஸ்ரம் 1000, 1000 கையிலையும் உபானம் பண்ணுறவங்கிறனால சகஸ்ர அஸ்தினா அர்ஜுனன் பேர் இந்த கார்த்தவீரியனுக்கு. இவன் நல்லா பெரிய பராக்கிரமசாலியாக வரான், நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்தியா ஃபுல்லாக அவனை கட்டுப்பாடு. அதாவது எங்கன்னா மாகிசுமதின்னு இப்போ நம்ம பாகுபலி படத்தில் ஒரு ஊர் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஊர் தான் நம்ம கார்த்தவீரியனோட தலைநகரம், நர்மதா நதி கரையில். இப்போவும் அந்த ஊர் இருக்குது, அதே பேரில் இருக்குது, மாகிசுமதி நகரம் இருக்குது. இங்கே தான் அகல்யாபாய், நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலில் முஸ்லீம்கள் காலத்தில் எடுத்து கட்டினாங்க இல்லையா அகல்யாபாய், அந்த அம்மாவோட தலைநகரம் அது நர்மதா நதி கரையில் இருக்குது. பெரிய பலசாலியாக இருக்கிறார் இவர், பெரிய வீரன். ஒரு நாள் நதியில் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒய்ஃபெல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு 1000 கை இருந்து என்னங்க பண்ணுறது, இந்த நதி தண்ணி அவங்களால் நிறுத்த முடியுமா அப்படின்ட்டு. நர்மதா நதியை என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கரையில் இறங்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 500 கை, இந்த பக்கம் 500 கையை வச்சு தடுத்துறான் நதியை, அணைக்கட்டு மாதிரி தண்ணி ரிவேஸில் போக ஆரம்பிச்சிருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ராவனை சிவபெருமான் பார்க்க போயிட்டு வந்து அங்கே சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு நதிக்கரையில் சிவபூஜை பண்ணியிருக்கான். இந்த இவன் பிடிச்சி வச்ச மணல் லிங்கம்லாம் இந்த ரிட்டர்ன் போகிற தண்ணி எல்லாம் அமுல் கடிச்சிருது. அவர் கடுப்பாயிடுறாரு ராவன், ஆறா இந்த வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போய் பாருங்கிறான்னா, எல்லாம் இப்படி ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்கிறாங்க ஆற்றல்னு அவங்கள்ட்ட சண்டை போகிறான். 1000 கையோடு இருக்கான் ஒருத்தன், நம்மக்கிட்ட இருக்குது 20 கை தான். அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய பலசாலி, நம்ம போகலாமா அவங்களோட சண்டைக்கு. அங்கே போய் போது அவன் ஒரே அடியில் தூக்கி பாதாள சிறையில் வச்சான். ராவனுடைய தாத்தா புலஸ்திய மகரிஷி வந்து இங்கே சொன்னதுனால, உங்கள் பேர்னா ஐயாம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு ராவணனை ரிலீஸ் பண்ணார். அப்போ ராவணன் எவ்வளோ பெரிய வீரன் பார்த்துங்க. நான் பெரிய வீரன் மாறுதட்டினாலும் சும்மா ஒரே அடியில் உள்ளதுக்கு வச்சுக்கிறான் கார்த்திகேய அர்ஜுனன். அப்புறம் பேர் வந்து அண்ணன் யாருன்னு தெரியும்ல, அண்ணன் யாருன்னு அண்ணன் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவனுக்கு கேட்டால் தான் தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கார்த்திகேய அர்ஜுனன் ஒரு நாள் வேட்டைக்கு போகிறான். நம்ம ஜமதக்கினி முனிவர் ஆசிரமத்துக்கு வரான். இவர்கிட்ட காமதேனுன்னு ஒரு பசு இருக்குது, அது எது கேட்டாலும் கொடுக்கும்.
உண்மையிலே காமதேனுனா எதுக்கிட்டாலும் கொடுக்கும். இவர்கிட்டையும் அதே பஸ் இருக்குது. இந்த பல ஆயிரம் பேரோட வேட்டைக்கு வந்த ராஜாவுக்கு அரசவை உணவு கொடுத்து எல்லா விதமான வசதியும் பண்ணி கொடுக்குறாரு. இவருக்கு டவுட் ஆயிடுது கார்த்திவீரியனுக்கு, எப்படா இந்த முனிவருக்கு ஒன்றுமே இல்லை காட்டில் இருக்காரு, இதெல்லாம் எப்படின்னா இந்த பசுமாடு தான் காரணம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு நைட்டோட நைட்டு ஆள் அனுப்பி மாட்டை கடத்தி விட்டாங்க. அப்புறம் என்னோட மாடை காணோம்னா இப்போ பரசுராமர் வந்து பார்த்துட்டு மாட்டை தேடி போகிறாங்க. அங்கே சண்டை மேலே சண்டை நடக்கிறது. அவன் ரொம்ப ஓவர் பண்ணிடுறான் கார்த்திவீரியாச்சுன்னா 1000 கையை வெட்டி அவன் தலையை துண்டை பண்ணிடுறாரு பரசுராமர். அப்போ ராவணனை அடித்த கார்த்திவீரியாச்சுன்னா அடித்து கொன்று போட்ட ஆள் நம்ம பரசுராமர். அப்போ இவர் எவ்வளோ பெரிய வீரன்னு பார்த்தீங்க, எவ்வளோ பெரிய பலசாலி, சிவபெருமானுடைய சிஷ்யன். அப்புறம் சும்மாவா, அவரே ஓவர் கோபக்காரரு, அவர் சிஷ்யன் பிடிப்பார். இப்போ இது முடிஞ்சது, ரிட்டர்ன் வந்தாச்சு. இப்போ இவருக்கு கார்த்திவீரியாச்சுனுக்கு 4 மகன் இருக்காங்க. அவனுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். இவர் இல்லை, பரசுராமர் இல்லாத நேரத்தில் ஆசிரமத்துக்கு வந்து இது ஜமதக்கி முனிவரை தலையை வெட்டிடுறாங்க. இவனு எஸ்கேப்பு. இவர் வந்து பார்த்துட்டு அப்பா இருந்ததை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கொல்றதுக்கு கிளம்புறாங்க. இப்போ இதுக்கு முன்ன ஒரு விஷயம் என்ன நடக்குன்னா, இந்த அம்மா ஒரு நாள் நதிக்கரைக்கு தண்ணி போகும்போது அங்கேயே மண் பிடிச்சி அந்த மண்ணிலே தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம். டெய்லியும் அவ்வளோ பணம் அங்கேயே எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு நாள் நதி தண்ணியில் யாரோ ஒரு கந்தரவனுடைய உருவம் தெரிஞ்சு யார் இப்படி அழகாக இருக்கிறானே, தப்பா இல்லை, யாரும் அழகாக இருக்கான்னு பார்த்துருச்சு அந்த அம்மா. அதனால அந்த மண் பானை பிடிக்கிற அந்த பவர் அந்த அம்மாவுக்கு வராமல் போயிடுச்சு. இவர் அங்கே நான்வெஜ்ஜில் பாட்டார் ஜமதக்கி முனிவர். அதனால் கடுப்பாகி உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லி 4 மகனையும் கூப்பிட்டு உங்கள் அம்மா வெட்டுங்கடா அப்படின்னா யாரும் வெட்ட பண்ணுறாங்க. அம்மா மேலே இருக்கிற பாதத்தில் வனப்பகுதிக்கு போயிட்டு வந்த பரசுராமரை கூப்பிட்டு உங்கள் அம்மா வெட்டுற அப்படின்னோடனே உடனே எதுவும் கேட்கல, வெட்டிட்டாரு கோடாலியில். அப்புறமே தான் சொல்லார் இதை நடந்ததுன்னு. சரி, இவங்க 4 பேரும் அவங்களையும் வெட்டி இந்த அண்ணனுக்கு 4 பேரும் தேவையில்லை, என் பேச்சு கேட்காதவங்க எவனும் வேண்டிய தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு ராமனுக்கு முன்னாடியே நிரூபிச்ச ஒரு இவ தான். அவங்களே வெட்டிட்டார் அண்ணன் 4 பேர்த்தையும். அப்புறமே வணங்கும் போது சரிடா, என் மனசு ரொம்ப கொழுந்து போச்சு, உனக்கு என்ன வர வேணும் அப்படிங்கும்போது என் இறந்து போன தாயும் என் அண்ணன்களும் உயிரோட வேணும் அப்படி. ஓகே, அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க ஒரு கேட்ட வர வேணும்னா அவங்க உயிரோடு வரும்போது இங்கே நடந்த சீன் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. நான் வெட்டினதாகவோ அவங்க தப்பு பண்ணதாகவோ நீங்கள் அவங்கள சபிச்சதாகவோ ஞாபகம் இருக்கும். இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அவங்க ஞாபகத்தோடு உயிரோடு வந்தால் பெரிய வாழ்க்கை நரகமாக போயிடும். அப்போ யோசிச்சிருக்காரு பாருங்க. ஓகே, அவங்க வந்துட்டாங்க. இதெல்லாம் முன்னே நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த கார்த்திவீரியாச்சுன கதை நடக்குது. இப்போ ஜமதக்கினி முனிவரை கொண்டுட்டாங்க. இப்போ தான் இவர் ரொம்ப கடுப்பாகி இந்தியா ஃபுல்லாக சுற்றி வந்து 21 தலைமுறை சத்துருக்களை போட்டு தள்ளுறாரு, சத்திரியர்களை கொள்றாரு. யாருமே சத்திரியன் இருக்கக்கூடாது, இருக்க வந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு 21 தலைமுறை சத்திரியர்களை கொன்று அந்த ரத்தத்தெல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல சேர்த்து ஒரு எவ்வளோ பெரிய குளத்தையே உண்டு பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு பேர் தான் செமந்த பஞ்சகம்னு பேர். அந்த இடத்துல தான் பிற்காலத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போட்ட குருச்சேத்திரம். அங்கே தான் குருச்சேத்திரம் போர் நடக்குது. இப்போயும் அந்த செமந்த பஞ்சகங்கிற குளம் இருக்காங்க. அந்த இடம் ஒரு புனித சேத்திரம். அங்கே தவம் இருந்தார் இவர். அப்புறம் மனசாந்தி அடைஞ்சிட்டார் சிவபெருமான். அப்போ வந்து சிவபெருமான் கேட்குறாரு, நான் வந்து எங்கள் அம்மாவே வெட்டின பாவம் என்ன விடலைன்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் என்ன பிராயசித்தம் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு 2 இடத்துல போய் தவம் இருக்க சொல்கிறார். அது முதல் இடம் கர்நாடகாவில் இருக்கிற சிக்மங்களூர் பக்கத்தில் இருக்கிற நஞ்சன்கூடு. அங்கே கண்டீஸ்வரர் கண்டமன தலை கண்டீஸ்வரர் கோயில்னு இவரே பிரதிஷ்டை பண்ண சிவபெருமான் வச்சுருக்கார். அங்கே ரொம்ப நாள் தவம் இருந்திருக்கார். இவர் தவம் இருந்த இடத்துல சாசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீடம் இருக்குது. அதில் பரசுராமர் பாதம் இருக்குது. பின்னாடியே அவர் நிற்கிற மாதிரி அழகான சிலையெல்லாம் இருக்குது. அந்த கோவில் இன்னும் வழிபாட்டில் இருக்குது. அங்கே போனால் பரசுராமர் தரிசனம் பண்ணிக்கலாம். 2வது நீங்கள் சொல்கிற திருவள்ளம் கோவில், இதை நம்ம அப்புறம் பார்த்துப்போம். இப்போ இவர் இங்கெல்லாம் சுற்றிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து தவம் இருந்தார். பிற்பாடு இங்கே வந்தார் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு. இதுக்கு முன்ன இவருக்கு 4 சிஷ்யர்கள் இருக்காங்க இவர் வாழ்ந்த காலத்தில். ஃபஸ்ட்டு பீஷ்மர், 2வது துரோணாச்சாரியார், 3வது ருக்மி. இந்த ருக்மி யாருன்னா கிருஷ்ணர் கல்யாணம் ருக்மிணியே அவங்களுடைய அண்ணா, கிருஷ்ணனுடைய மச்சான். 4வது தான் நம்ம கர்ணன். இது போக இருந்திருக்கலாம் சிஷியர்கள், நமக்கு தெரியல. பிரபலமான இவங்க 4 பேர் தான். இவங்களுக்குலாம் வித்தியை, அதாவது தன்னையே ஜெயிக்கக்கூடிய வித்தியை பீஷ்மருக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னா இவர் எவ்வளோ தாராள மனசோடு இருந்திருப்பாருன்னு பார்த்துங்க. ஒருவன் தன்னை ஜெயிக்கக்கூடிய ஒரு வித்தையை தன் சீடனுக்கு போதிக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட குருநாதராக இருந்திருக்கணும். பெரிய விஷயம். ஏன்னா பீஷ்மரே பரசுராமரை ஜெயிக்கிறார். அந்த இடத்துல குரு மிஞ்சின சிஷியன் அவர். இவர் அவதார காலத்தில் ராமனை பார்த்துருக்கார். ராமனை பார்க்கும்போது இவர்கிட்ட இருந்த பவர் பூரா ராவணனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவருக்கு தர பார்த்துருக்காரு. இப்போ எப்படின்னா ஆவேச அவதாரம்னு பரசுராமருக்கு பேர். இந்த இவருக்குள்ளே இருந்த ஆவேசம் ராமனை பார்த்த உடனே சாந்தமாயிருது. அதுக்கப்புறம் தான் நார்மலான முனிவராக வாழ்கிறார். அதுக்கு முன்னே கொல்லணும் வெடிச்சு கோடாலியோட தெரிஞ்சு வருவார். அந்த கோடாலினா தான் அவருக்கு பரசுராமன் பேர் வந்தது. இதெல்லாம் ஓடிருக்கு. நிறைய இடங்களில் இவர் தரிசனம் பண்ண கோவில்கள் இருந்தாலும் உலக பிரசித்தி பெற்றது இந்த 2 கோயில் தான். கர்நாடகா பற்றி நமக்கு அவ்வளோ தெரியல. நம்ம தொடர்ந்து பரசுராமர்கள் இங்கே திருவள்ளத்துக்கு வரதுனால இது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த 2 கோயிலுமே அவர் பிரதிஷ்டை பண்ணது. இங்கே இருக்கிற திருவள்ளத்தில் இருக்கிற சிவபெருமானும் அவர் கையால் பிரதிஷ்டை பண்ண சிவபெருமான். இங்கே
அங்கே ரொம்ப பிரசித்தம். இப்போ இவர் இந்த இந்தியா பூரா இவர் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அப்படிங்கும்போது 4 முனிவர்களுக்கு அந்த பாட்டை தானமாக கொடுத்துட்டு இவர் தவம் செய்கிறதுக்காக தன்னுடைய கோடாலியை வீசி எறிஞ்சு அரபிக்கடலில் ஒரு பூமியை உண்டு பண்ணுறார். அதுதான் இப்போ இருக்கிற கேரளா. அதனால தான் கடவுளின் தேசம்னு இது பேர் வந்து பரசுராமர் உண்டு பண்ண தேசம் அப்படிங்கிறனால இங்கே வந்து தவம் வந்திருக்கார் திருவள்ளத்தில். அதை பற்றி இங்கே இருந்து இவர் பிரதிஷ்டை பண்ணவர் தான் இவர். பிற்பாடு இவருக்கு சிற்பமெல்லாம் ரெடி பண்ணி கோவில் கட்டினது நம்ம சேரமான் பெருமாள், அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார், அப்புறம் மார்த்தாண்டவர்மா, இப்படி எல்லா கேரள மன்னர்களும் இந்த கோயிலை பார்த்துருக்காங்க. திருவள்ளம்னா தலை, இங்கே தலை இருக்குது. பத்மநாப சுவாமி கோயில் உடம்பு இருக்குது, திருப்பாதபுரத்தில் கால் இருக்குது அப்படின்றது. வில்லுமங்கலம் சுவாமிங்கிறவர் வந்து பூஜை பண்ணுறார். அவருக்கு அவ்வளோ பெரிய உருவத்தை பூஜை பண்ண முடியலைங்கிறனால தான் பத்மநாப சுவாமி அவருக்கு ஏற்ற மாதிரி சுருக்கமாக போனது. அதுக்கு முன்னே இங்கேயே தளர்ந்துருக்குன்னா எவ்வளோ பெரிய உருவமாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே உருவம் அவ்வளோ பெருசுன்னா அருளும் அவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா இது யாரோ சாதாரண மனுஷன் வணங்கிய சிவருமான் இல்லை. இங்கே இருக்கிறவர் திருமாலின் அவதாரமான பரசுராமரை வந்து வணங்கின சுவாமி இவர் அப்படிங்கும்போது இது ரொம்ப பிரசித்தம். சிவபெருமான் இவருடைய குரு யார்? பரசுராமருக்கு. அப்போ இங்கே சைவ வைஷ்ணவ பிரச்சனைக்கெல்லாம் இடமே கிடையாது. இது பரசுராமருக்கு நமக்கு தெரிஞ்ச, அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு வரலாறு. பரசுராமர் நிறைய இடங்களில் நிறைய பேர் தரிசனம் கொடுத்துருக்கார். சிரஞ்சீவிகளில் ஒருத்தர் மகேந்திர மலை, அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மகேந்திரகிரியா இல்லை வடக்கு இருக்கான்னு தெரியல, அந்த மலை மேலே இன்னும் சிவபெருமானை நோக்கி தவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது சாஸ்திரம். இன்னொன்று என்னென்னா, அந்த கர்நாடகாவில் இருந்துச்சு பார்த்தீங்களா, இருக்குது பார்த்தீங்களா, அந்த நஞ்சன்கூடில் இருக்கக்கூடிய அந்த பரசுராமர் பாதத்தை அஸ்வத்தாமன் வந்து வழிபட்டு போனதா இப்போ நமக்கு தெரிஞ்ச காலத்தில் அப்படி ஒரு தகவல் இருக்குது. அஸ்வத்தாமன் சிரஞ்சீவியில் ஒருத்தர், அவர் வந்து இவரை வழிபட்டு போயிருக்காரு. அப்படின்னா அவங்க அப்பாவோட குரு இவர், துரோணாச்சாரியோட குரு, துரோணாச்சாரியோட மகன் அஸ்வத்தாமன், அவர் வந்து வழிபட்டு போனார்ன்றது. இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் நஞ்சன்கூடு கோவிலுக்கு போகிறோம், அதையும் வீடியோவில் சொல்கிறோம், வீடியோவில் காட்டுறோம். கண்டிப்பாக இங்கே நமக்கு ரொம்ப லிங்க் ஆகிட்டதுனால நமக்கு இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மார்கழி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவர். ராமன் பரசுராமனும் புனர்பூச நட்சத்திரம், ராமனும் புனர்பூச நட்சத்திரம். இது ஒரு பெரிய விஷயம். பரசுராமர் வந்து தன் கையால் பிரதிஷ்டை செய்த சிவபெருமான் இன்றைக்கி இருக்கார். ஒரு கோவிலில் 2 கொடிமரம், திருவள்ளத்தில் 2 கொடிமரம், ஒன்று அந்த பக்கம் சிவபெருமானுக்கு இருக்கிறது, ஒன்று பரசுராமருக்கு இருக்கிறது. பரசுராமரை இங்கே வந்து பிரதிஷ்டை செய்தவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் வந்து ஒரு மண் விக்கிரகமாக அவரை பிடிச்சு அவருக்கு ஒரு விக்கிரகம் செய்கிறார் ஆதிசங்கரர். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியார் தன்னுடைய தாயாருக்கு வந்து இங்கே திதி கொடுத்துருக்கிறார். அதை பற்றி கிருபானந்த வாரியாரே பேசியிருக்கிறார். அதே போல் நம்முடைய காஞ்சி மகாபெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், நம்ம காஞ்சி மகாபெரியவா இங்கே வந்து அவருடைய தாயாருக்கு இங்கே வந்து திதி கொடுத்துருக்கிறார். இங்கே வந்து எத்தனையோ நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் வந்து இங்கே திதி கொடுத்துருக்காங்க அவங்க முன்னோர்களுக்காக. ஸோ அவங்களுக்கும் நம்ம இங்கே வந்து இப்போ கிருபானந்த வாரியாருக்கு இங்கே வந்து திதி கொடுப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. காமராஜருக்கு திதி கொடுத்துருக்கோம், எம்ஜிஆருக்கு திதி கொடுத்துருக்கோம், கண்ணதாசனுக்கு திதி கொடுத்துருக்கோம், அப்துல் கலாமுக்கு திதி கொடுத்துருக்கோம், மகாபெரியவாவுக்கு கொடுத்துருக்குறோம். அதுக்கு அதாவது அவளுக்கு கொடுக்கறதுக்கே நமக்கு புண்ணியம், நமக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணியம். எனக்கு இந்த கோவிலை காட்டிய இறைவனுக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்ல கடமை. ஒரு விஷயம், நீங்கள் யார் சொல்லி இங்கே வந்தீங்க? என்னோடய குருநாதர் சொல்லி தான் இங்கே வந்தேன். அவர் சொல்லி தான், என்னுடைய குருநாதர் சொல்லி தான் இங்கே வந்தோம். ஸோ கிட்டத்தட்ட என்னுடைய பிறந்தநாள் 39ஓட வர்ற அமாவாசை, இப்போது 21ஆம் அமாவாசையோட 80 அமாவாசைன்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம் தானே. ஆமாம், 80 அமாவாசைகள் வந்து இங்கே 79 80 சரியாக தெரில, ஆனால் 79 இல்லை 80வது அமாவாசையாக இருக்கலாம். அடுத்து வந்து அப்படியே என்னுடைய உயிர் உள்ள வரை பரசுராமரை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து அவர் எனக்கு நடக்கிறதுக்கு கால்களையும், பார்ப்பதற்கு கண்ணையும், வணங்குவதற்கு கைகளையும், இந்த தாழ்ந்த சென்னியும் அவர் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த அந்த தேவனை என்றும் நாம் துதித்து கொண்டே இருப்போம். ஸோ ஒரு பெரிய ஒரு வரலாறு பரசுராமனுடையது. ஏன்னா இவர் வந்து கிருஷ்ணரையும் பார்க்குறார், இந்த பக்கம் ராமனையும் பார்க்குறார், நீங்கள் வந்து பலராமனோடு அமர்ந்து பேசியிருக்கிறார். ஒரு மிக நீண்ட ஒரு பெரிய ஒரு அவதாரம், மிக நீண்ட நாட்கள் இந்த பூமியில் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அதில் வந்து இன்னொரு இடத்துல ஒரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணனுடைய பொண்ணு கிருஷ்ணரை வந்து அந்த வேடுவன் அம்பு விட்டு எழுதும் பொழுது ராதையின் வயிற்றில் இருந்தக்கூடிய கைரேலி அப்படிங்கிற பொண்ணுக்காக நீங்கள் தானமாக கொடுத்த பூமி இந்த கேரளா. அதனால தான் அதுக்கு கேரளான்னு பேர். அள்ளி அள்ளி கொடுப்பதில் பரசுராமர், அதாவது கோவம் இருக்கிறவன் தான் சாமி அள்ளி அள்ளி வீசுவான். நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறவன் காசு கொடுக்க மாட்டான். நீங்கள் ரொம்ப சாந்தமாக இருக்கிறவன் தனக்கு என்ன வேணும்னு நினைப்பான். யார் ஒருவன்
தேவைக்கு கோபப்படுகிறானோ அவனிடத்துல நிறைய குணங்கள் இருக்கும். ஸோ இங்கே பரசுராமர் அள்ளி வீசுகிறார். வர அத்தனை பேர்த்துக்கும் பொருளாதாரம் வேணுமா, கல்யாணம் வேணுமா, பணம் வேணுமா, உடல்நலம் வேணுமா, வச்சுக்கப்போ நல்லா. இங்கே வந்து உடனடி ரிசல்ட், நீங்கள் வந்து கைமேல் பலன் கிடைப்பது அப்படிங்கிறது தான். இந்த கோவிலில் வந்து எத்தனையோ பேர்த்துக்கு திருமணத்திலிருந்து என்னென்னமோ அதிசயங்கள்லாம் இங்கே நடந்திருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. நான் என் கண் கூட நான் வந்து இங்கே பார்த்துருக்கிறேன். பல பேர் இங்கே வந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். எவ்வளோ பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஸோ நீங்களும் இந்த பரசுராமர் ஆலயத்துக்கு வாருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் சந்ததி மகிழ்ச்சியாக இருக்கட்டும். உங்கள் முன்னோர்கள் செய்த தவறுகளை நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் முன்னோர்கள் ஏதாவது ஒரு இடத்துல சரியாக தேர்தல் காரியங்கள் செய்யாமல் போனதுனால்தான் நாம் இன்று துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை நம் குழந்தைகளுக்கு நாம் தெரிந்து கொண்டு நம் குழந்தைகளுக்கு அதை வந்து விட்டு செல்லக்கூடாது. நம் குழந்தைகள், நம் சந்ததிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனில் நாம் நம் முன்னோர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளணும். இப்போ நான் வந்து மாதம் என்ன வேலை இருந்தாலும் இங்கே தெரிய கொடுக்கறதுக்கு வர்றேன். அப்போ என் பையனுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, என்ன வேலை இருந்தாலும் பரசுராமர் கோயிலுக்கு போயிடணும். இதை கண்டினியூ பண்ணுறீங்க அடுத்தது. ஆமாம், அப்படின்னு என் பையனுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ என் பையனுக்கு என்ன ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன வேலை இருந்தாலும் அப்பா திருவள்ளம் போயிடுவார். அதை நாமளும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு. இப்போ நான் இறந்ததுக்கப்புறம் என் பையன் என்ன பண்ணுவான், என்ன வேலை இருந்தாலும் இப்போவும் நானும் என் பையனும் சேர்ந்து வந்து திதி கொடுக்குறேன். இப்போயும் அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து வருஷத்தில் அவனுக்கு விடுமுறை வரும்போதும் சரி, இல்லைன்னா கம்பல்சரி வந்து ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த மாகாளி அமாவாசை, இந்த அமாவாசைகளில் நான், என்னுடைய 2 குழந்தைகள், என் மனைவி எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து தான் திதி கொடுக்குறோம். இந்த கோயிலில் வந்து பெண்கள் திதி கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. இந்த கோவிலில் தந்தையாரும் மகனும் சேர்ந்து வந்து திதி கொடுப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய ஆன்மா. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மாவாக இருந்தேன் இல்லையா, அந்த ஆன்மாவாக இருக்கும்போது நான் செய்த தவறுக்கு இப்போ வந்து நான் பிராயச்சித்தம் தேடுகிறேன். இதுதான் பரசுராமர் சேத்திரத்தில். இது ஒரு அதிசயமான கோவில். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு தலைமுறைக்கு தான் திதி கொடுக்க முடியும், அப்பா இருந்தால் பையன் கொடுக்கக்கூடாது, பெண்கள் திதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே அந்த மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, நீங்கள் ஓடுங்க. இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டில் கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க சார். திதி கொடுக்குறவங்கள அது தீட்டுன்னு சொல்லி கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. திதி கொடுத்துட்டும் கூட உள்ளே போய் சாமி பார்க்க முடியாது நம்ம. ஆனால் இங்கே உள்ளேயே திதி கொடுக்க அலோவ் பண்ணுறாங்க. கோயிலுக்குள்ளேயே திதி கொடுக்கக்கூடிய ஒரு கோவில். கோயிலுக்குள்ள பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருமே இந்த கோயிலுக்குள்ளே இருக்காங்க. பரசுராமர் இருக்கிறார், சிவபெருமான் இருக்கார், பிரம்மா இருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் களம் இந்த கோவில். என்னை பொறுத்த வரைக்கும் 1000 லட்சம் கோடி அதிசயங்களில் பரசுராமர் சேத்திரம் ஒன்று. மறந்து விடாதீர்கள் மக்களே. வாய்ப்பு இருக்கும்போது வாருங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். சுவாமி சொன்னார் இல்லைங்களா, வந்தால் நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்னா இதெல்லாம் வெறும் வார்த்தை இல்லை. ஏன்னா சாமியார் எப்படிப்பட்டவர், எப்படி வாழ்ந்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டார்களோ ஐ விட்னஸ் நான் ஆரம்பித்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு சாட்சி. அப்போ இது பொய்யில்லை. வாங்க, வாரி கொடுப்பார் அந்த வேதநாயகன். வந்து வழிபட்டு அனைத்து நலங்களையும் பெறுவீர்களாக என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஏக வில்பம் சிவார்ப்பணம். ஓம் நம சிவாய.